ஒரு வகுப்பறையில் ஒரு பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ திருட்டு பையன், நீ திருடிட்ட, உங்கள் அப்பா அம்மா இதுதான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா, உன் பேரில் கேஸ் போடுவேன், வாழ்நாள் முழுவதும் நீ ஜெயிலில் தான் இருப்ப சொல்லலாமா? அப்படி சொன்னால் அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன சட்டம் சொல்லுது, அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற எபிசோட்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களானா உடனே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் ரீச்சஸ் அ வைட் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள். இப்போ எபிசோட்குள்ளே போவோம். ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் ஒரு ப்ளே கிரவுண்டு, நிறைய ஸ்டூடெண்ட் போய் விளையாடுவாங்க. ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் போய் விளையாடுறாரு, கீழே வந்து அடிபடுறது. மறுநாள் காலையில் அந்த ஸ்டூடெண்டைய பேரண்ட் நேராக பிரின்ஸிபலில் போய், ஏம்மா இவ்வளோ மோசமாக இருக்கே ப்ளே கிரவுண்டு, ஏதாவது செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அந்த பிரின்ஸிபலுக்கு கோவம் வந்து திட்டிடுறாங்க அந்த பேரண்ட்ஸை. இஷ்டம் இருந்தால் நீங்கள் டிசி வாங்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில நாட்கள் கழித்து அந்த பிரின்ஸிபல் அதே வகுப்புக்கு போகிறாங்க. அந்த பையன் படிக்கக்கூட 7ஆம் கிளாஸ் வகுப்புக்கு போகிறாங்க. ஒரு சிசி ஃபுட்டேஜ் போடுறாங்க. அதில் அந்த பையன் பக்கத்து பையனுடைய பையிலேருந்து ஒரு நோட் புக்கை எடுக்கிறார். அவ்வளோதான். நீ திருடிட்ட அந்த பையனுடைய நோட் புக்கை, உங்கள் அப்பா அம்மா அவனுக்கு திருடதை சொல்லிக் கொடுக்குறாங்களா, உன் பேரில் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அவங்க கேஸ் போட்டு உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்க, உன்னுடைய வாழ்நாள் முழுமையும் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு மன உளைச்சல். நேராக வீட்டில் போய் சொல்கிறான், அப்பா அம்மான்னு அழறான். பேரண்ட்ஸ் மறுநாள் காலையில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் பண்ணிடுறாங்க. கேஸ் வந்துடுது. அந்த பிரின்சிபல் நேராக ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க, ரத்து பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த ஜட்ஜு எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த பிரின்சிபல் அம்மா, நான் அந்த பையனை மனோதத்துவ நிபுணருக்கு அமிச்சேன், அவர் பார்த்துட்டு இந்த சிசி ஃபுட்டேஜ் காமிக்கிறதுனால அவர் எந்த விதமான மன உளைச்சலோ டென்ஷனோ இல்லை, அதனால் இந்த சார்ஜ் ஷீட் நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு உங்கள் டிஃபென்ஸ். இந்த கேஸு ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் போடுறாங்க. அந்த ஜட்ஜு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த மனோதத்துவ நிபுணர் இவருக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வகுப்பில் போய் இந்த சிசி ஃபுட்டேஜை காமிச்சு, நீ திருடிட்ட, உங்கள் அப்பா அம்மா திருடு தான் சொல்லி கொடுத்தாங்களா, உன் பேரில் கேஸை போட்டு நீ ஜென்மம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படி சொன்னது கரெக்டாக? அது கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும். தேவையான இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேஸ் நடக்கும்பொழுது அதே மனோதத்துவ நிபுணரை கூப்பிட்டோம், அவர் சொல்லட்டும் அப்போது. அதனால் ஃபேக்ஷன் கேஸ்க்குள்ளே நம்ம போகணும், நீங்கள் ட்ரையலில் பார்த்துக்கோங்க, அதனால் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுது அது ஹைகோர்ட். எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன்? பெற்றோர்களுக்கு ஒரு உரிமை உண்டு, இப்படித்தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும் என்ற ஒரு வழிமுறைகள் உண்டு. ஸ்டூடெண்ட் இல்லைன்னா எங்கள் பிரின்சிபலு, எங்கள் டீச்சரு. சமுதாய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு அங்கம் தானே பள்ளிக்கூடம். இது போன்ற நிகழ்வுகள் வரும்பொழுது பெற்றோர்களுக்கு சட்ட ரீதியாக எடுத்து சொல்லக்கூடிய கடமை உணர்வு வேணும். அப்படி இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் நியாயங்கள் கிடைக்காது. இந்த கேஸில் ஒரு முக்கியமான கருத்து ஹைகோர்ட் சொல்லுது, சைக்காலஜிஸ்ட் அந்த குழந்தைக்கு ட்ராமா இல்லைன்னு சொன்னதுனாலேயே இந்த எஃப்ஐஆர் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், அதை நீ ட்ரையலில் பார்த்துக்கணும்னு சொல்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது போன்ற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உடனே கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை சர்க்குலேட் பண்ணுங்கள். படிப்பு பற்றியோ அல்லது சட்டம் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை பற்றி நாங்கள் கவர் பண்ணுவோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.